நம்ம இன்னைக்கு சம்மர் ஸ்பெஷலாக குச்சி ஐஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது குச்சி ஐஸ் விரும்பி சாப்பிட்ருப்போம்ல, அந்த ரெசிபி தான் இன்னைக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மாம்பழ குச்சி ஐஸ். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு மாம்பழம் எடுத்திருக்கேன். இது நல்ல பெரிய சைஸ் பழம், அதனால் இது முழுசையுமே நம்ம சேர்க்க தேவையில்லை. இதில் பாதி மட்டும் சேர்த்தா போதும். இந்த மாம்பழத்தை இது போல் கட் பண்ணிக்கோங்க. தோல் இருக்கக்கூடாது, உள்ளே இருக்க பல்ப் மட்டும்தான் நம்மளுக்கு தேவை. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு அரை கப் அளவு பழம் சேர்த்துருக்கேன். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் வெல்லம் சேர்த்துட்டு இதை நைஸாக அரைச்சிக்கோங்க. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா சர்க்கரை கூட சேர்த்து பண்ணலாம். நான் இன்றைக்கி செய்கிற எந்த பாப்சிக்கல்லையுமே வெள்ளை சக்கரை சேர்க்கலை. ரொம்ப ஹெல்த்தியான முறையில் நம்ம இன்றைக்கி பண்ணுறோம். இந்த அளவுக்கு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இது கூட 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. நீங்கள் நார்மலான காய்ச்சி ஆற வச்ச பால் கூட சேர்க்கலாம். இப்போ இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள், இந்த அளவு கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ஆனால் தேங்காய் பால் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும். இது போல் குச்சி ஐஸ் மோல்டு இருக்கும்ல, அதை எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம வீட்டில் இருக்க நார்மலான டீ கிளாஸில் கூட பண்ண முடியும். இப்போ இந்த மோல்டில் நம்ம ஃபில் பண்ணிக்கிறலாம். இது நல்லா ஃபில் பண்ணதுக்கப்புறமா இது அப்படியே ஒரு ஓவர் நைட் ஃப்ரீசரில் வச்சுருங்க. இப்போ நீங்கள் கிளாஸில் பண்ணுறீங்கன்னா சேம் மெத்தட் தான். அப்படியே கிளாஸில் நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை சேர்த்துட்டு ஒரு ஃபாயில் வச்சு கவர் பண்ணிவிட்டு அது உள்ளே வந்து நார்மலான ஐஸ் ஸ்டிக் இருக்குல்ல, அதை வந்து இன்சர்ட் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுருங்க. ஓவர் நைட் அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் காலையில் இதை சர்வ் பண்ணலாம். ஸோ மோல்டு இல்லைன்னு நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இதே மெத்தடை எல்லா குச்சி ஐஸுக்குமே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இப்போ இதை அப்படியே ஒரு ஓவர் நைட் ஃப்ரீசரில் வச்சிடலாம். அடுத்து நம்ம பண்ண போகிறது கிரேப்ஸ் ஐஸ். இதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 1 கப் அளவு திராட்சை பழங்களை நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் வெல்லம், ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா அரைச்சதுக்கப்புறமா இதை வந்து முழுமையாக வடிகட்டிக்கோங்க. இதில் கொஞ்சம் கூட கப்பி இருக்கக்கூடாது. நம்மளுக்கு தெளிவான கிரேப் ஜூஸ் தான் தேவை. கொஞ்சம் கூட கப்பி இருந்ததுன்னா ஐஸ் வந்து ஒழுங்காக ஃப்ரீஸ் ஆகாது. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு கப்பி கிடச்சிருக்கு. இது நம்மளுக்கு தேவையில்லை, இதை வெளியில் எடுத்துடலாம். இப்போ வந்து கலர்ஃபுல்லான ஜூஸ் கிடச்சிருக்கு. இதை வந்து நம்ம ஐஸ்கிரீம் மோல்டில் சேர்த்து வச்சிடலாம். அடுத்து நம்ம ஜவ்வரிசி ஐஸ் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஜவ்வரிசி எடுத்து தண்ணியில் ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஊறின ஜவ்வரிசியை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. அந்த தண்ணியோடையே சேர்த்துக்கோங்க. இது கூட எக்ஸ்ட்ரா 1 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்ல ஒரு கண்ணாடி மாதிரி இது வர வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கோங்க. ஜவ்வரிசி வந்து நல்ல தெளிவாக இருக்கணும். நசுக்கி பார்த்திங்கன்னா நல்லா நசுங்கணும். அது வரைக்கும் இதை வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஜவ்வரிசி வந்து முழுமையாக வெந்துருச்சு. நல்லா பார்க்குறதுக்கே நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. இது வரைக்கும் இதை நல்லா வேகணும். இப்போ இந்த தண்ணியிலேருந்து வடிச்சிட்டு ஜவ்வரிசியை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 1 கப் அளவு கெட்டியான காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவு தேன் சேர்த்துக்கோங்க. நீங்கள் தேனுக்கு பதிலாக சர்க்கரை, நாட்டு சர்க்கரை எது வேணால் சேர்க்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவு ரோஸ் மில்க் எசன்ஸும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இப்போ வந்து ஐஸ்கிரீம் மோல்டில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு லேயருக்கு நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்க ஜவ்வரிசி சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வேக வச்ச ஜவ்வரிசி சேர்த்தா போதும். இதுக்கு மேலேயே நம்ம செஞ்சு வச்சுருக்க ரோஸ் மில்கையும் சேர்த்துருங்க. அவ்வளோதான், ஜவ்வரிசி ஐஸும் நம்ம தயார் பண்ணிட்டோம். இதையும் ஃப்ரீசரில் வச்சிடலாம். அடுத்து நம்ம பண்ணுறது சேமியா ஐஸ். அதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்திட்டு 1.5 டீஸ்பூன் அளவு சேமியா சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா வறுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 4 குச்சி ஐஸ் பண்ணுறதுனால எல்லாமே குறைவான குவான்டிட்டியில் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதிகமாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா குவான்டிட்டியை அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. லேசாக ப்ரௌனிஷ் கலர் வந்ததுக்கப்புறமா இந்த சேமியா முழுமையாக வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம். இந்த ஸ்டேஜில் இது கூட 1 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு இது நல்லா வேக வச்சுக்கோங்க. பால் நல்லா பொங்குறது வரைக்கும் மட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஸ்டவ்வை முழுமையாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சேமியா முழுமையாக வேகிறது வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. இப்போ வந்து சேமியா முழுமையாக வெந்துருச்சு. கையில் எடுத்து நேசாக நசுக்கி பாருங்கள், அது முழுமையாக நசுங்கும். அப்போ வந்து அது நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த ஸ்டேஜில் இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் வந்து சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல்.
வெனிலா எசன்ஸ் உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் வந்து ஏலக்காய் தூள் கூட சேர்க்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே நல்லா ஆற வச்சுருங்க. இது முழுமையாக ஆறட்டும். இது ஓரளவு ஆறுனதுக்கப்புறமா இது கூட 1 டீஸ்பூன் அளவு தேன் சேர்த்துக்கோங்க. தேனுக்கு பதிலாக நீங்கள் சர்க்கரை கூட யூஸ் பண்ணலாம். தேன் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இன்னுமே இதில் சூடு வந்து இருக்குது. இது முழுமையாக ஆறணும். கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது. நல்லா ஆறுனதுக்கப்புறமா குச்சி ஐஸ் மோல்டில் இதை சேர்த்துருங்க. நம்ம இது போல் குச்சி ஐஸ் மோல்டில் சேர்க்கும்போது சேமியா அடியிலேயே தங்கிரும். அதனால் சேமியாவை கையில் ஒரு ஸ்பூனில் எடுத்துகிட்டு இது போல் சேர்த்துக்கோங்க. இப்போ 4 குச்சி ஐஸுமே நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஒரு ஃபாயில் வச்சு நல்லா இது போல் கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டிக்கு இன்சர்ட் பண்ணுறதுக்கு கத்தி வச்சு சின்ன சின்ன ஓட்டைகள் சேர்த்துக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ இதில் ஐஸ் குச்சி வச்சுருங்க. ஐஸ் குச்சி வச்சதுக்கப்புறமா இதை ஓவர் நைட் அப்படியே ஃப்ரீசரில் தூக்கி வச்சுருங்க. 8 மணி நேரமாவது இது நல்லா ஃப்ரீஸ் ஆகணும். 8 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம இதை பார்க்கலாம். இப்போ ஒரு 8 மணி நேரம் ஆயிடுச்சு. ஐஸ் வந்து சூப்பராக செட் ஆகிருக்கு. இப்போ இதில் இருக்கக்கூடிய ஃபாயில் மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஃபாயில் எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அது உள்ள இந்த ஐஸ் மோல்டை வச்சுருங்க. இது போல் நம்ம தண்ணியில் காமிச்சிட்டு டிமோல்டு பண்ணும்போது சூப்பராக வந்து வெளியில் எடுக்க வரும். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான குச்சி ஐஸ் சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இதில் என்ன ஃப்ளேவர் பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்ல மறந்துடாதீங்க. என்னோட ஃபேவரட் வந்து சேமியா ஐஸ், அதுக்கப்புறமா கிரேப் ஐஸ். இது ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த குச்சி ஐஸ் ரெசிபி நீங்கள் எல்லாரும் விரும்பி பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பபாய்.